ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் ரம்யா தர்வா யூடியூப் சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா பீஃப் கிரேவி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு 1/2 kg பீஃப் எடுத்து நல்லா க்ளீன் பண்ணி இது மாதிரி வச்சுக்கோங்க. க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா சுத்தமாக க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு குக்கரில் பீஃபு, வத்தத்தூள், மஞ்சத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, உப்பு, லைட்டாக தண்ணி ஊற்றி ஒரு 15 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. பீஃப் ஏற்கனவே தண்ணி விடும், அதனால் மேலாப்பில் மூழ்கிற அளவு தண்ணி ஊற்றி ஒரு 15 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. 15 விசில் வச்சு எடுக்கும்போது பீஃப் வந்து நல்லா சாஃப்டாக வெந்துடும். இது மாதிரி நல்லா சாஃப்டாக வந்தால் தான் நமக்கு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் அதுக்கு தேவையான வெங்காயம், தக்காளி கட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் சிக்கன் கிரேவிக்கு சேர்த்து தான் கட் பண்ணியிருக்கேன். பீஃப் கிரேவிக்கு வந்து தக்காளி அதிகமாக போடக்கூடாது, லைட்டாக போட்டால் போதும். அதுக்கப்புறம் ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றி கடுகு, சோம்பு, கருவேப்பிலை, வெங்காயம், தக்காளி லைட்டாக போட்டுக்கோங்க. போட்டுட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா சுருளை வதக்கிட்டு நம்ம வேக வச்சுருக்க பீஃபை தண்ணி இருத்து தனியாக வச்சுக்கோங்க. அந்த தண்ணி இருக்கட்டும், இந்த தண்ணி தனியாக இருக்கட்டும், இருத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த தனியாக கறியை மட்டும் போட்டு நல்லா சுருளை வதக்குங்க. இது மாதிரி நல்லா சுருளை வதக்குனா தான் பீஃப் வந்து வெங்காயம், தக்காளி அந்த மசாலாவோட ஒன்றோட ஒன்று ஒட்டும். அதுக்கப்புறம் நமக்கு தேவையான மசாலான்னு பார்த்தீங்கன்னா கரம் மசாலா, மட்டன் மசாலா, வீட்டு குழம்பு மசாலா 1 ஸ்பூன், இதெல்லாம் போட்டு அந்த பீஃப் வேக வச்ச தண்ணி இருக்குது பார்த்தீங்களா, அந்த தண்ணியை ஊற்றுங்க. வேறு எக்ஸ்ட்ரா எதுவும் தண்ணி தேவையில்ல. ஊற்றி நல்லா சுருளை வேக விடுங்க. இது மாதிரி வேக வச்சு எடுத்தால் பீஃப் கிரேவி ரெடி.